ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு. ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பிரிண்டட் சர்க்யூட் போர்டு டிசைன் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து நீங்களும் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐசி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கெப்பாசிட்டர் தான், இது வந்து டேட்டாலும் கெப்பாசிட்டர். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசி தான், இதுவும் ஐசி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெடர் பின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 2 ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த 2 ஹோலுமே வந்து மவுண்டட் ஹோல்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பிசி போர்டு வந்து நமக்கு ஷேக் ஆகிறதுக்கு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறதுக்கோசரம் இந்த ஹோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பாருங்கள், C1 C2 C3 இந்த இடத்துல போட்டிருக்காங்களா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செராமிக் கெப்பாசிட்டர்ஸ் எஸ்எம்டி டைப். அதுக்கு முன்னாடி எஸ்எம்டி என்ன த்ரூ என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். விசிசினா வந்து வோல்டேஜ் காமன் கலெக்டர், கிரவுண்ட் பின்னு, சீரியல் கிளாக்கு, சீரியல் டேட்டா, எனேபிள் கிளாக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சம் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸில் யாரா இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிசிபியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெடர் பின் மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா த்ரூ ஹோல் காம்பனண்ட், அதனால் பேக் சைடு லீடு இருக்குது. ஸோ எஸ்எம்டி டைப்ன்றதுனால உங்களுக்கு எதுவுமே வந்து பிசிபியோட பாட்டம் சைடு வந்து வரல. இந்த மாதிரி பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா வந்து சிம்பிள்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள்